கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்தலை தெரிந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடியன் சேர்ந்திருக்கக்கூடிய லிங்கராஜ் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கராஜ் நியூ கிரியேஷன் பைபிள் ஸ்டூடெண்ட் சார்பாக கூட அன்பின் வாழ்த்தலை இந்த காலவெளியிலே தெரிந்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு இயேசுவின் இரத்தம், பிளட் ஆஃப் ஜீசஸ். சரி, இரத்தம் அப்படின்னோடனே நமக்கு நினைவுக்கு வருகிறது என்னது? ஓகே, இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்டது. வேற? ஓகே, நிலைக்கால்கள்ல பூசப்படணும். வேற ஏதாவது? சரி, அதனுடைய ஒரு உண்மையான ஒரு விஷயங்களை என்ன பண்ண போறோம்? அது சரி. சரி, இப்போ முதலாவது வேதத்துல நம்ம எங்க பார்க்கிறோம் ரத்தம்? சரி, ஆபேலினுடைய ரத்தம். அதுக்கு முன்னாடியே நமக்கு எங்க ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்துல ரத்தம் சிந்தப்பட்டது. நேரடியான வசனங்கள் இல்லை, ஆனா ஆதாமுக்கு தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தோல் உடை என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அப்போ ஒரு தோல் உடை கொடுக்கணும்னா அங்க என்ன அடிக்கப்பட்டிருக்கணும்? ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கணும். மிருகம் அடிக்கப்பட்டுச்சுனாலே கண்டிப்பா அதனுடைய ரத்தம் என்ன ஆகணும்? சிந்தப்படணும். சரி, இப்போ முதல்ல ரத்தம் ஏதேன் தோட்டம். அதுக்கப்புறம் நீங்க சொன்னபடி காயனுடைய ஆபேலினுடைய ரத்தம் என்ன ஆகுது? சிந்தப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த பூமியில ரத்தம் எங்க சிந்தப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது லாமேக் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு வாலிபனை கைப்பிசக்காக என்ன பண்ணிடுறாரு? கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் நோவா உடைய காலத்துல கூட என்ன ஆகுது அப்படின்னா அவரு ஒரு பலி என்ன பண்றாரு? செலுத்துறாரு. அதுக்கப்புறம் பேழையை விட்டு வெளியில வராங்க. அப்போ கூட அங்க என்ன ஆகுது? பலி செலுத்துறாங்க. பலி செலுத்துறதுனால எங்க என்னது? ரத்தம் சிந்தப்படணும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமியில நிறைய சண்டைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா நடக்குது. ஆபிரகாமுடைய காலத்துல கூட நம்ம பாக்குறோம், ராஜாக்கள் வந்து என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு சிலர் என்ன ஆகுறாங்க? கொல்லப்படுகிறாங்க. ரத்தம் என்ன ஆகுது? பூமியில சிந்தப்படுது. சரி, இப்போ இப்படியாக ரத்தம் சிந்தப்பட்டுக்கிட்டே இருக்க போது தேவன் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை வெளியில கொண்டு வர்றதற்கு என்னதான் சொன்னாங்க அப்படின்னா ஆட்டினுடைய ரத்தத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பூமியில சிந்தணும். அப்படின்னா பூமியில சிந்தணும் அப்படின்னா பூமியில இல்ல, ஆட்டினுடைய ரத்தம் என்ன ஆகுது? எடுக்கப்படுகிறது. இதே போல பல என்ன சொல்லலாம் அப்படின்னா இது அதுக்கு பேர் என்னது? பலிகளுக்கு, பல பலிகளுக்கு எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா ரத்தம் இருக்கும். அப்போ ரத்தம் என்பது வேதத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பலியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமியில் என்ன ஆகுது அப்படின்னா சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறத வேதத்தில் என்ன பண்றோம் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பூமி இதுல வேதத்துல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதா, தேவனுக்காக ஏதாவது இந்த பூமியில ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேவன் வந்து எனக்கு ரத்தம் கொடுங்கன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணதில்லை, கேட்டது இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோட என்ன ஆகுது அப்படின்னா தேவனுக்கு அந்த ரத்தத்தை ஏதோ ஒரு விதத்துல செலுத்துக்கிற அந்த ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. சரி, இது லிட்டரலாவே வந்து பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது ரத்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை என்ன பண்ணலாம் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு எத்தனை விதமான அணுக்கள் இருக்குது? என்னதெல்லாம்? சிகப்பு அணுக்கள். சரி, ஓகே. வெள்ளை அண்ட் சிகப்பு. சரி, வெள்ளை எதற்கு, சிகப்பு எதற்கு? சக்தி. ஓகே, சிகப்பு சரி, கரெக்டு தான். இப்போ வெள்ளை அணுக்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை என்ன பண்ணுகிறது அப்படின்னா கொடுக்கிறது. சிகப்பு அணுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது என்ன அப்படின்னா இந்த சிகப்பு அணுக்கள். அதுக்கப்புறம் உடம்புல எங்கே கழிவு இருந்தாலும் அதை கலெக்ட் பண்ணி அந்த பிளட்டில் அதை கொண்டு வந்து கிட்னிக்கு கொடுக்குது பார்த்தீங்களா, அதை செய்யக்கூடிய வேலையை கூட எதுதான் செய்கிறது? சிகப்பு அணுக்கள் தான். அப்போ பாருங்க, வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்கு, நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுகிறது. சிகப்பு அணுக்கள் என்ன பண்ணுகிறது அப்படின்னா நம்ம பாடியில் ஆக்சிஜனை கொண்டு போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் அகற்றுவதற்கு, கிட்னி வழியாக அகற்றுவதற்கு முக்கியமான பங்காற்றுகிறது என்னது? சிகப்பு அணுக்கள். சரி, இப்போ இந்த ரத்தம் எங்க உருவாகிறது நம்ம உடம்புல? சரி, ஹார்ட்ல இருந்து, மண்ணீரல். சரி, ஆக்சுவலா பிளட் எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா நம்ம உடம்புல எலும்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய போன் மேரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த போன் மேரோக்குள்ள இருந்து தான் இந்த ரத்தம் என்ன ஆகுது? உருவாகுது. ஆக்சுவலா ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து இந்த ரத்தம் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உருவாகி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட பல லட்ச செல்கள் என்ன ஆகும் அப்படின்னா சாகும். அதே போல அதற்கு ஈக்குவலான ஒரு சில லட்ச செல்கள் என்ன ஆகணும்? உற்பத்தி ஆகும். அப்ப இது வந்து ஒரு கண்டினியூஸா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரத்தம் என்பது நம்ம உடம்புல என்ன ஆகுது அப்படின்னா உருவாகி கொண்டே இருக்குது. அதே போல ரத்த அணுக்கள் கூட என்ன ஆயிட்டு இருக்குது? இறந்து மரித்து கொண்டு கூட இருக்குது. சரி, இப்போ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரத்தம். சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு ரத்தத்தை சிம்பிளா சொல்ல போனா இந்த ரத்தம் ஓடுகிறதுனால தான் நம்ம உடம்புல என்ன இருக்குது அப்படின்னா ஜீவன் இருக்குது. பாருங்க, நம்ம சாப்பிடாம கொஞ்ச நாள் உயிர் வரலாமா? வாழலாம். ஒரு வாரம் கிட்ட சாப்பிடாம என்ன பண்ணலாம்? உயிர் இருக்கலாம். அடுத்தது தண்ணி குடிக்காம கொஞ்ச நாட்கள் இருக்கலாமா? இருக்கலாம், கொஞ்ச நாட்கள் இருக்கலாம். ஆனா அதே இது பாடியில ரத்தம் இல்லாம உயிர் வாழ முடியுமா? முடியாது. அப்ப ரத்தம் என்பது முக்கியமாக ஜீவன் தரக்கூடியதாக இருக்குது. ரத்தம் என்பது எதை தரக்கூடியதாக இருக்குது? ஜீவன். சரி, இப்படிப்பட்ட ஜீவன் இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தை தேவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, படிங்க, லேவியராகமம் 17வது அதிகாரம், லேவியராகமம் 17:11. இங்க வராது சார், பைபிள தான் படிக்கணும். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவாரணத்தை செய்யப்படும். சரி, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது போதும் அப்படின்னா வேதமே என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஒரு மனுஷனுடைய உயிர் நமக்கு மட்டும் இல்ல, பூமியில இருக்கக்கூடிய மாம்சமா என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் எதுல இருக்குது? ரத்தத்துல இருக்குது. அதனால என்ன பண்ணாதீங்க அப்படின்னா மாம்சத்தை அதன் ரத்தத்தோட என்ன பண்ணாதீங்க? புசிக்க கூடாது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, ஏன் மாம்சத்தை அதன் ரத்தத்தோட புசிக்க கூடாது? அதுக்குள்ள ஜீவன் இருக்குது, அதனால புசிக்க கூடாதா? சரி, இப்போ நம்ம ஒரு ஆட்டுல என்னெல்லாம் சாப்பிடுவோம்? இதை எதையுமே விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்றீங்களா? தலைக்கறி, குடலு, காலு, எல்லாம் எல்லாம் இன்க்ளூடிங் ரத்த பொரியல். பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க? ரத்தத்தை. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப நம்ம பைபிள் சொல்ற மாதிரி கேட்கலையா? அப்ப இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுங்களா? சரி, ஏன் இதை தேவன் சொன்னாங்க? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது, அதனால ரத்தத்தோட என்ன பண்ணாதீங்கன்னா அந்த மாம்சத்தை சாப்பிடாதீங்க. ரத்தத்தோட அதன் மாம்சத்தை என்ன பண்ணாதீங்க? சாப்பிடாதீங்க. ஏன்? ஏதான கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரி, இப்போ நமக்கு உடம்புல ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா முதல்ல அவர் என்ன எடுக்க சொல்லுவாரு? ஏன்?
சரி, நோய் இருக்குதுன்னா அதுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா? சரி, ஆக்சுவலா உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய், ஒரு சில நோய்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிளட் டெஸ்ட்ல என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சு. அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா அது எதுல தெரியும்? ரத்தத்துல தெரியும். அப்படின்னா ரத்தத்துல அதனுடைய பாதிப்பு இருக்கும். அதனாலதான் தேவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆடை நீங்க அடிச்சு சாப்பிடும் பொழுது ஒருவேளை அந்த ஆட்டுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு தெரியாது. ஆட்டுக்கு காய்ச்சல் இருக்குது, ஆட்டுக்கு எதனா நோய் இருக்குதுன்னு சொல்லுமா நம்ம கிட்ட அடிக்கிறதுக்கு முன்னாடி? வாயை திறந்து என்ன அடிக்காதீங்க, எனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லுமா? நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு, இப்ப நம்ம கூட நம்ம போய் மாംசம் வாங்குறோம், அது நல்ல ஆடா நோய்ல வந்து செத்த ஆடான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம ஏதோ அவங்க தொங்கிட்டு இருக்குது. அதனாலதான் தேவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாம்சத்தை அதன் ரத்தத்தோட என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க. அப்படின்னா ரத்தத்தை ஃபுல்லா முதல்ல என்ன பண்ணுங்க, வெளியில எடுங்க. இப்போ அதை வெளியில எடுக்கிறதுக்கு தான் தேவன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த முஸ்லிம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன கட்டு, ஹலால் கட்டு. அப்படின்னா என்னது? வேற ஒண்ணு இல்ல, தேவன் சொன்னதுதான். நீங்க அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதன் ரத்தத்தை கம்ப்ளீட்டா என்ன பண்ணுங்கன்னா வெளியில எடுங்க. அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதன் ரத்தத்தை என்ன பண்ணணும், அப்படியே ட்ரெயின் அவுட் பண்ணணும். அதுல அப்படியே ரத்தத்தை என்ன ஆகணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா வெளியில வரணும். அது வெளியில வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மாம்சம் வந்து புசிக்கத்தக்கதுக்கு கரெக்டானது. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு மாம்சத்தை ரத்தத்தோட புசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய ஒரு சில ஏதோ ஒரு கிருமிகள் நம்ம உடம்பு என்ன பண்ணலாம், பாதிக்கலாம். நம்ம உடம்புக்கு கூட எதானா அஜீரணம் எதானா. அதனாலதான் மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்குது, அதை என்ன பண்ணாதீங்க, அது அந்த ரத்தத்தோட என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க. சரி, இப்போ மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்குது, அதனால புசிக்க கூடாது. ஓகே. அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல இப்போ சரி, இப்போ அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கிட்ட ரத்தம் இருக்குது. இப்போ அந்த ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்குதா? இருக்கு. சரி, அப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் வந்து நித்திய காலத்துக்கு உயிரோட இருப்போமா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க, மாம்சத்துக்குள்ள ரத்தம் இருக்குது, ரத்தத்துக்குள்ள. இப்ப நான் என்ன கேட்டேன் அதுக்கப்புறம், இப்ப ஜீவன் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா நம்ம இந்த பூமியில நித்தியமா உயிர் வாழ்வோமா? அப்படின்னா மாம்சத்துக்குள்ள ரத்தம் இருக்குது, ரத்தத்துக்குள்ள என்ன இல்ல, ஜீவன் இருக்குதா இல்லையா? ஆனா இல்ல. சரி, ஓகே. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மையாகவே மாம்சத்துல ரத்தம் இருந்துச்சு, அந்த ரத்தத்துல ஜீவனோட ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு, இல்லைன்னா 2 பேர் இருந்தாங்க. யாரு? ஆதாம் ஏவாள். இவங்க தான் உண்மையாகவே ஜீவனுள்ள ரத்தத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இந்த ஜீவனுள்ள ரத்தம் இப்போ நம்ம கிட்ட இருக்குதா? அன்னைக்கு ஆதாம் ஏவாள் அவங்க உடம்புல ஒரு ரத்தம் ஓடிச்சு, அந்த ரத்தத்துல என்ன இருந்துச்சு, ஜீவன் இருந்துச்சு. சரி, இப்போ அந்த ஜீவனுள்ள ரத்தம் நம்ம கிட்ட இருக்குதா? இப்போ இல்ல. அப்படின்னா இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் என்னது? ரத்தம் தான், ஆனா அதுல கொஞ்சமா. சரி, அப்படின்னா இப்ப நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துல ஜீவன் இருக்கு, ஆனா அது கரெக்டான ஜீவன். சரி, என்ன ஆச்சு அந்த ஜீவனுக்கு? ஆதாம் கிட்ட இருந்த அந்த ரத்தத்துல இருந்த அந்த ஜீவன் என்னாச்சு? எப்படி? பாவம் செஞ்சார். பாவம் செஞ்சதுனால தேவன் வந்து ஆதாமை கூப்பிட்டு இந்த ரத்தத்தை எல்லாம் வெளியில எடுத்துட்டு இன்னொரு ரத்தத்தை உள்ள அனுப்பிச்சிட்டாங்களா? வேற எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ ஆதாமுக்கு மரணம் வந்துச்சுன்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கரெக்ட், கீழ்ப்படியாம போயிட்டாரு. அதனால இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மேஜிக் மாதிரி இருக்குது. ஆதாம் அப்படியே பாவம் செஞ்சுட்டார். பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி, ஆதாம் இனிமேல் உனக்கு என்ன வந்துருச்சு,
மரணம் வந்துச்சு போ. சரி, நம்ம தேவன் அப்படி பண்ற தேவனா? ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்களை கம்மி. அதான் எப்படி ஏதோ ஒண்ணு நம்ம நம்புற மாதிரி நடக்கணும். பழத்தின் மூலமா, அந்த பழத்துல வந்து தேவன் வந்து சரி சரி கரெக்ட். ஓரளவுக்கு சகோதரி வந்து அவங்க வெளியில போனதுனால, அதான் என்ன நடந்துச்சு வெளியில போனதுனால? சரி, ஓரளவுக்கு என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வேற ஒண்ணும் இல்ல. ஏதேன் தோட்டத்தினுடைய நிலைமை வந்து எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா, ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமை. பாருங்க, ஏதேன் தோட்டத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? ஜீவனை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து ஜீவன் தரக்கூடிய விருட்சங்கள். நீங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல இன்னும் என்ன ஆகும்? ஆரோக்கியமா இருக்கும். அதன் மூலமாக இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் உற்பத்தி ஆகி நல்ல ஜீவன் என்ன ஆகும்? அப்படியே நீண்டு கொண்டே போகும். அதே போல ஏதேன் தோட்டம் வந்து ஒரு பூ மெத்தை மாதிரி. என்னது? நான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஏன்னா ஏதேன் தோட்டம் வந்து பண்படுத்தப்பட்ட நிலம். என்ன நிலம்? பண்படுத்தப்பட்ட நிலம். அப்படின்னா இந்த பண்படுத்தப்பட்ட நிலத்துல ஆதாம் வந்து வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அவருடைய ஜீவனை எல்லாம் வந்து ரொம்ப இழக்கிற அந்த இதுவே கிடையாது. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சொகுசு வாழ்க்கை, நல்லா தேவன் கொடுத்த வேலையை என்ன பண்ணலாம், செய்யலாம். இயற்கை அவருக்கு ஒத்துழைக்கும். நல்ல ஜீவன் தரும் விருட்சங்கள், நல்லா படிச்சு சாப்பிடுவாரு. அவர் ஜீவன் என்ன ஆகுது? ஜீவன் என்ன ஆகுது? நல்லா தக்க வைத்து கொண்டு போய்கிட்டே இருக்குது. ஜீவன் போய்கிட்டே இருக்குது. ஆனா என்னைக்கு அவர் பாவம் செய்தாரோ தேவன் கொடுத்த சாபத்தை இப்ப நீங்க பார்க்கணும். தேவன் கொடுத்த சாபம் என்ன அப்படின்னா, உன் நிமித்தமாக பூமி எப்படி இருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா ஏதேன் தோட்டம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில சபிக்கப்பட்ட பூமி. இவ சபிக்கப்பட்ட பூமியில இருந்து ஒரு விருட்சத்தை, ஒரு உணவை சாப்பிடுகிறார் அப்படின்னா அந்த உணவு எப்படி இருக்கும்? அப்படின்னா ஜீவனுடையதா இருக்குமா? ஜீவன் கொஞ்சம் குறைவா இருக்குமா? அவ்வளவுதான். அப்படின்னா இந்த பூமி அவருக்கு எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா முள்ளும் குறுக்கும் விளைக்கக்கூடியதா இருக்குது. அப்படின்னா இப்ப ஏதேனை விட்டு வெளியில வந்த உடனே அவருக்கு முதல்ல காலில் என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு பெரிய முள்ளு, எவ்வளவு பெரிய முள்ளு, பெரிய முள்ளு குத்தி இருக்குமா? கண்டிப்பா குத்தி. ஏன்னா அது இந்த பூமி இன்னும் என்ன ஆகல, அந்த பூமி இன்னும் என்ன ஆகல, பண்படுத்தப்படவில்லை. அப்போ பாடியில இருந்து முள்ளு குத்திச்சு. முள்ளு குத்துனா வெளியே என்ன வரும்? ரத்தம் வரும். ரத்தம் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? எந்த இன்ஜெக்ஷன் போடணும்? உடம்புல ஒரு அடிபட்டுச்சு உங்களுக்கு, உடனே என்ன இன்ஜெக்ஷன் போடணும்? டிடி போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் ஆதாமுக்கு தெரியுமா? அப்போ குத்துது, கஷ்டப்பட்டு இனிமேல் என்ன பண்றாருன்னா வேலை செய்கிறாரு, வேர்வை சிந்துறாரு. அப்பந்தான் முதல்ல என்ன ஆகுது? வேர்வை வருது. அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஜீவனை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனா ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்தோடனே என்ன சூழ்நிலைகள்? ஜீவனை இழக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படின்னா ரத்தத்தெல்லாம் தேவன் மாத்தல. தேவன் என்ன எதை மாத்தினாங்க? நிலைமைய மாத்த. இப்ப நிலைமைய மாத்தினோடனே ஆட்டோமேட்டிக்கா ரத்தம் என்ன ஆகுது? செல் என்ன ஆகுது? செல்லு குறைய 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 என்ன அந்த செல்கள் எல்லாம் குறைஞ்சி சாகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஆதாம் உடம்புல இருந்த செல்லு சாகிறதுக்கு 930. இப்ப நம்ம உடம்புல இருக்கிற செல்லு சாகிறதுக்கு எவ்வளவு வருஷம்? தெரியல, அது ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு என்ன தெரியுது அப்படின்னா, சீக்கிரமா இந்த செல்கள் என்ன ஆகும்? போயிடும். அப்போ ரத்தத்துல ஜீவன் இருக்குது, உண்மைதான். அந்த ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை எங்க இருந்துச்சு?
ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் அவர் பாவம் செய்த உடனே தேவன் என்ன பண்ணாங்கன்னா அந்த சூழ்நிலையில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த சூழ்நிலைக்குள்ள போகாதபடிக்கு ஏதேன் தோட்டத்திற்கு போகிற கதவை என்ன பண்ணிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. சரி, இதன் மூலமாக மனுக்குளம் ஃபுல்லா என்ன எதுக்குள்ள வந்துருச்சு, மரணத்துக்குள்ள வந்துருச்சு. அப்படின்னா இப்ப ஆதாமுக்கு ஆல்ரெடி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செல்கள் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாக்கம், செல்களுடைய தாக்கம் வந்து அதிகமாகி அந்த நோய்கள் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இப்படித்தான் மனுக்குலத்திற்கு என்ன வந்துச்சு, மரணம்ன்ற ஒரு விஷயம் என்ன ஆகுது வருது. சரி, இப்ப நெக்ஸ்ட் அதே ரத்தத்தை தான் தேவன் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்றாங்க, நீங்க எகிப்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இப்ப என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் என்ன பண்ணணும், பூசணும். சரி, ஏன் நிலைக்கால்கள்ல பூசணும்? உதாரணத்திற்கு இப்போ பலிகள்ல தேவன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆட்டினுடைய ரத்தத்தையோ இல்லை காளையினுடைய ரத்தத்தையோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசாரியர்கள் ஒரு பாத்திரத்தை பிடிச்சி அதை அப்படியே கொண்டு போய் அந்த பலிபீடத்துல 4 கொம்புகள்ல கொஞ்சம் பூசணும். அதுக்கப்புறம் நிலத்துல என்ன பண்ணிடணும் அப்படின்னா மிச்சம் இருக்கிறத ஊத்திடணும். சரி, இப்படி அதான தேவன் சொல்லியிருக்கலாம்ல, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்துல அந்த அந்த ரத்தத்தை கொஞ்சம் ஊத்தி வச்சிருங்க. ஊத்தி வச்சிங்கன்னா சங்காரதூதன் கடந்து போகும் பொழுது அந்த ரத்தத்தை பார்த்துட்டு போயிடுவாரு. இல்ல ராகாபு கிட்ட சொன்ன மாதிரி உங்க வீட்டுல ஜன்னல்ல ஏதாவது என்ன பண்ணுங்க, ஒரு சிகப்பு கயிறு என்ன பண்ணுங்க கட்டி விடுங்க. இப்படி எல்லாம் சொல்லாம ஏன் நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசணும்? சரி, வசனம் படிங்க. ஆதியாகமம் 46:34. நீங்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களை போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பராக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பரார்கள் எல்லோரும் எகிப்திற்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். ஏன் அருவருப்பானவர்கள் மேய்ப்பர்கள்? ஆடுடைய ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்காதா? அழுக்கா இருப்பாங்க. ஓகே, அப்ப மற்றவங்க எல்லாம் ரொம்ப கிளீனா இருப்பாங்களா? மற்ற வேலை செய்யறவங்க எல்லாம் அவங்க நிலத்துல இவங்க மேய வச்சிடுறாங்க, அதனால அருவருப்பானவர்களா? சரி, ஓகே, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொன்னு சொல்றேன். இன்றைக்கு இந்துஸுக்கு வந்து முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் அருவருப்பானவர்கள். இந்த ஒரு காரணத்தினால. எந்த காரணத்தினால? அவங்களுடைய அவங்க கடவுளாய் வணங்குகிற ஒன்றை நம்ம என்ன பண்றோம், சாப்பிட்றோம், அடிச்சு சாப்பிட்றோம். அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்ஸையும் பார்த்தா அவங்களுக்கு எப்படி அருவருப்பான. அதனாலதான் பாருங்க, யோசேப்பு கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா உட்காந்து என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட. யோசேப்புக்கு தனி பந்தி, அதான எபிரேயர்களுக்கு தனி, எகிப்தியர்களுக்கு தனி. ஏன்னா எபிரேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டி இறைச்சி என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஆனா இவங்க எகிப்தியர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு கடவுளை வணங்கினாங்க. அந்த கடவுளுடைய தலை எந்த தலை மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆட்டினுடைய தலை மாதிரி இருக்கும். அப்படின்னா சொல்ல போனா இவர்கள் லிட்டரலாவே ஆடை ஒரு கடவுளாக என்ன பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட இந்த ஜனங்களுக்கு தேவன் இப்போ கொடுக்கக்கூடிய டெஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த எகிப்தியர் அருவருப்பா நினைக்கிறாங்களோ அந்த எகிப்தியர் அருவருப்பா நினைக்கக்கூடிய அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை வைத்து நான் உங்களை என்ன பண்ண போறேன், விடுதலையாக போறேன். இப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன டெஸ்ட் அப்படின்னா, நான் சொல்றதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஆட்டை அவங்களுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கணும், இல்லைன்னா தேர்ந்தெடுக்கணும், 4 நாள் உங்க வீட்டுல வைக்கணும். அடுத்தது அவங்க முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
ரத்தம், ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து உங்களுடைய நிலைக்கால்கள் என்ன பண்ணணும்? பூசணும். இவன் பாருங்க, எகிப்தியரு இதை பார்க்கும் பொழுது கேட்டிருப்பாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா? என்ன இது, ஏதோ வீட்டுக்குள்ள ஆட்டை வச்சிட்டு இருக்கீங்க, அதில் வேற வந்து ஏதோ 4 நாள் கழிச்சு என்ன பண்ண போறீங்களா? அடிக்க போறீங்களா? அப்போ விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க. இப்போ இஸ்ரேலர்கள் எகிப்தியருக்கு பயந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இஸ்ரேலர்கள் எகிப்தியருக்கு பயந்துருந்தாங்கன்னா தேவன் சொன்ன இந்த விஷயத்தை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? செஞ்சிருக்க மாட்டாங்க. அதே இது தேவனை இஸ்ரேல் ஜனங்கள் நம்பலன்னு வச்சுங்களேன், இதை அவங்க செஞ்சிருப்பாங்களா? செஞ்சிருப்பாங்களா? அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் முதல்ல தேவனை நம்பணும். இப்ப இஸ்ரேல்ல யாரான ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது எப்படிங்க ஒரு ஆட்டை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசுறதுக்கு மூலமா நமக்கு என்ன கிடைச்சிருமா? விடுதலை கிடைச்சிருமா அப்படின்ட்டு எதனா அவிசுவாசத்துல செய்யாம இருந்தாரானா அவர் விடுதலையா? அவங்க வீட்டுக்கு விடுதலையா? அப்படின்னா இது முதல்ல எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, அவர்களுடைய விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிறது. 2வது அவர்களுடைய கீழ்ப்படிதலை அடையாளப்படுத்துகிறது. எதை விசுவாசித்தாங்க? இந்த ஆட்டினுடைய ரத்தத்தை பூசினா முதல் பிள்ளை காப்பாற்றப்படுவாங்க அப்படின்றது அவர்களுடைய விசுவாசம். விசுவாசித்து நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்? செய்யணும், செய்யணும், செஞ்சு காட்டணும். அவங்களுடைய விசுவாசத்தை இப்ப என்ன பண்ணணும்? செஞ்சு காட்டணும். யாருக்கு முன்னாடி செய்யணும்? எகிப்தியருக்கு முன்னாடி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா செஞ்சு காட்டணும். அப்படின்னா எகிப்தியர் என்ன நாள் நினைச்சிட்டு போட்டு, எகிப்தியர் என்னை பத்தி என்ன நாள் நினைச்சிட்டு போட்டு, ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் தேவனுக்காக அவர் சொன்ன அந்த காரியத்தை நான் என்ன பண்ணுவேன்? விசுவாசித்து அதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். சரி, இப்போ இதை செஞ்சாங்க. செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? விடுதலை. சரி, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நிழல். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னது? நிழல். இப்ப நம்ம எங்க போனோம்? நிஜத்துக்கு போனோம். சரி, இப்போ நிஜத்துல இப்போ நம்ம ரத்தம் எதற்கு அடையாளம்? நிஜத்துல ரத்தத்தை தேவன் எதற்கு அடையாளமாக கொடுத்தாங்க? சரி, அன்றைக்கு ராத்திரியில தேவன் அது திராட்சை ரசத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க? குடிங்க. ஏன்னா இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அப்படின்னா மாம்சத்தை அப்பத்திற்கு ஒப்பிட்டு தேவன் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. அதே போல அந்த ரசத்தை எதற்கு ஒப்பிட்டு? ரத்தத்திற்கு. சரி, இப்போ ஏன் ரத்தத்திற்கு? ஏன் வந்து அந்த ஒரு கிட்னிக்கு ஒப்பிட்டு சொல்லல? இல்லை ஒரு ஹார்ட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கலாம். ஹார்ட்டு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே, முக்கியமான ஒரு இது தானே. ஹார்ட்டுக்கு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு மூளைக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை கைக்கு சொல்லியிருக்கலாம், காலுக்கு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லாம ஏன் திராட்சை ரசம் ஈக்குவல் டு ரத்தம்? சரி, அதான் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அதை இன்னும் கொஞ்சம் ஒரே வார்த்தையில சொல்லணும். ஜீவன் அப்படின்னா ரத்தம் ஈக்குவல் டு என்னது? ஜீவன். சரி, இப்ப ரத்தம் ஈக்குவல் டு ஜீவன். எது வரைக்கும் ஜீவன் அப்படின்னா நான் தக்க வைத்துக் கொள்ளுகிறது வரைக்கும் ஜீவன். ஆனா நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அவனை இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, பாருங்க, என்கிட்ட ரத்தம் இருக்குது, அந்த ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஆனா இந்த ஜீவனை நானே வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது யாருக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படும். ஆனா இந்த ரத்தத்தை நான் இப்ப சிந்துனேன்னு வச்சுங்களேன் அப்படின்னா என் உடம்புல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஜீவன் யாருக்காக? இந்த ஜீவன் யாருக்காக அப்படின்னா இந்த ஜீவனை என் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரத்தம் என் உடம்புல இருந்துச்சுன்னா எனக்கு தான் பிரயோஜனம். ஆனால் இந்த ரத்தத்தை நான் இப்ப வந்து ஒரு ஆடை எப்படி அவங்க அந்த கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை அப்படியே கம்ப்ளீட்டா வெளியில எடுத்துருவாங்களோ, அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம்
அந்த பாடியில இருந்து வெளியில வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன போயிடும்? ஜீவன் போயிடும். ஆனா அந்த ஜீவன் இப்ப யாருக்கு பிரயோஜனப்படும்? எல்லாருக்காகவும் பிரயோஜனம். சரி, இப்போ இயேசுவின் ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது? இயேசுவின் ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது? இயேசுவின் ரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது? ஆதாமுக்காக சிந்தப்பட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தது யாருக்காக? ஆதாம். அப்படின்னா பைபிள் படி 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்து யாரை மீட்டு கொண்டாங்க? முதல் ஆதாமை மீட்டு. அப்படின்னா முதல் ஆதாமை மீட்டு கொண்டதுனால முழு மனுக்குலமும் என்னாச்சுன்னா மீட்டு கொள்ளப்பட்டது. ஆனால் இப்போ அந்த ரத்தம் முதல்ல யாருக்கு அப்ளை ஆகுது? ரத்தம் முதல்ல யாருக்கு செலுத்தப்படுகிறது? யார் அதை வாங்கியிருக்கிறோம்? அவ்வளவுதான். நம்ம தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? வாங்கியிருக்கிறோம். சபைக்கு தான் அது என்ன ஆகுதுன்னா கொடுக்கப்படுகிறது. சரி, இப்போ முதல்ல இந்த ரத்தத்துக்குள்ள ஒன்று இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். என்ன இருக்குதுன்னு சொன்னோம்? ஜீவன் இருக்குது. கரெக்ட். அந்த ரத்தத்துக்குள்ள 2 அணுக்கள் இருக்குதுன்னு சொன்னோம்ல. என்னதெல்லாம்? வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள். சரி, சிகப்பு அணுக்கள்ல முதல் வேலை என்னது? ஆக்சிஜன். இன்னொரு வேலை சுத்திகரிக்கிற வேலை. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல ஓடணும். அதுதான் முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை சுத்திகரிக்கும். சரி, லிட்டரலாவே இந்த பாடியில வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சுத்திகரிப்பு நடக்குதா? நம்ம பாடியிலே லிட்டரலாவே என்ன ஆகுதுன்னா ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு பல லட்ச செல்கள் என்ன ஆகும் அப்படின்னா சாகும். அது என்ன ஆகணும் அப்படின்னா அந்த செல்கள் எல்லாம் என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில செல்கள் எப்படிப்பட்ட செல்கள் அப்படின்னா தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய செல்களா இருக்கும். அப்படின்னா ஒரு அந்த செல்லுக்குன்னு சொல்லி ஒரு நாட்கணக்கு தான் இருக்கும். 120 நாள் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நாட்கணக்கில் தான் உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னு தன்னைத்தானே அழிச்சிட்டோம். இல்லைன்னா ஒரு சில செல் என்ன எப்படிப்பட்ட செல் அப்படின்னா வேற செல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்கள் வந்து இந்த செல்லை என்ன பண்ணிடும்? சாப்பிட்டு இது அந்த செல் என்ன ஆகும் அப்படின்னா உயிர் வாழும். சரி, இது ஒரு சுத்திகரிப்பு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா லிட்டரலாவே நம்ம உடம்புல ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. அதே போல இந்த ரத்தம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கிட்னிக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்குது. கிட்னி என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரத்தத்தை மறுபடியும் சுத்திகரித்து மறுபடியும் நம்ம உடம்புக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேற இன்னொரு பகுதியில் அது என்ன பண்ணுதுன்னா இது நடந்துக்கிட்டே இருக்குது. அதனாலதான் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? டயாலிசிஸ் பண்ணணும். அப்படின்னா டயாலிசிஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில எடுப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம உடம்புக்கு சுத்தமான ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ இதே ஒரு விஷயத்தை பைபிள்ல இந்த ரத்தம் பண்ணி இருக்குதுங்களா? சுத்திகரிக்கிற வேலையா? பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்துல எங்க? சரி, ஓகே. அந்த வசனத்தை படிங்க. லேவியராகமம் 14வது அதிகாரம் 7ஆம் வசனம். லேவியராகமம் 14:7. அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போடக்காட. லேவியராகமம் 14:7. 14:7. குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுவதற்கு மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி. பாருங்க, இப்போ ஒரு குஷ்டரோகி இருக்கிறாருன்னா அந்த குஷ்டரோகியினுடைய சுத்தம் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ அவர் கொண்டு வரணும் ஒரு 2 பறவை. அந்த பறவையில ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிச்சு அதன் ரத்தத்தை எடுத்து அவர் மேல என்ன பண்ணுவாங்க? தெளிப்பாங்க. அப்போ அவருடைய குஷ்டம் நீங்கி அவர் என்ன ஆவார்னா சுத்தமாவார். அப்போ இங்க ரத்தம் என்ன ஆகுது? சுத்திகரிக்கப்படுகிறது. இன்னொருத்தருடைய குஷ்டத்தை இது என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறது. அதே போல லேவியராகமம் 8:15 படி.
8வது அதிகாரம் 15. அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிரயாசம் செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதன் மேல் பாவ நிவர்த்தியில் செய்யப்படும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினார்கள். அதை பரிசுத்தப்படுத்தினான். எதை? பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்துகிறது என்ன தெரியுங்களா? ரத்தம். அப்படின்னா காளையோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தையோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசாரியன் பிடிச்சிட்டு வந்து அந்த கொம்புகள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூசிட்டு அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து கொஞ்சம் அந்த பலிபீடத்துக்கு கீழே ஊத்திட்டார் அப்படின்னா அந்த பலிபீடம் என்னதான் மாறிடும்? பரிசுத்த பலிபீடமா மாறிடும். சரி, இப்போ இதே ஒரு விஷயத்த இந்துக்கள் இப்படி பண்றாங்கன்னு வச்சுங்க. எப்படின்னா ஒரு கல் எடுக்கிறாங்க, அந்த கல்லில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சாமி சிலையை வடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பால் ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நெய் ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் பண்றாங்க. இப்போ அந்த கல் என்னதான் மாறி இருக்கு? பரிசுத்தமா மாறி அது என்னதான் மாறி இருக்கு? சாமியா மாறி இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொன்னோம்? இப்படி பண்ணா அதுக்கு பேர் என்னது? கரெக்டு. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மூடத்தனம். நம்ம கேட்டோமா இல்லையா? எப்படிப்பா அது? ஒரு கல், அந்த கல்லை வந்து நீங்கள் ஒரு சாமியை ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நெய் ஊற்றி இல்லை அதுக்கப்புறம் என்னது பால் ஊற்றி என்ன இல்லாமல் ஊற்றி 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 சாந்தானம் எல்லாம் போட்டு இப்போ என்னதான் மாறிடுச்சு? இப்போ அவங்க இப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? மூடத்தனம். ஆனால் பைபிளில் இப்படி ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை அந்த கொம்புகளில் பூசி அந்த ரத்தத்தை கீழே அடியில் ஊற்றிட்டீங்கன்னா இந்த பலிபீடம் இப்போ என்னதான் மாறிடும்? எப்படி? இது மூடத்தனம் இல்லையா? இப்போ அது மூடத்தனம். எது? கல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணி அது அப்படி ஆயிடுச்சுன்னா அது மூடத்தனம். ஆனால் இது பைபிளில் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? பரிசுத்தம். சொல்லுங்க, இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது மூடத்தனமா இல்லையா? ஒரு பலிபீடம், அதுக்கு ரத்தம் பூசிட்டீங்கன்னா கீழே ரத்தத்தை ஊத்திட்டீங்கன்னா அது என்னதாயிருது? இது மூடத்தனமா இல்லையா? இது தேவன் சொன்னதுனால இது வந்து கவனிங்க. இதுவுமே வந்து எப்போ மூடத்தனம் அப்படின்னா தேவன் சொல்லாததை செஞ்சீங்கன்னா மூடத்தனம். உதாரணத்துக்கு நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளினுடைய ரத்தம் பாவத்தை என்ன பண்ணாது அப்படின்னா நீங்க ஒரு பலிபீடத்தை கட்டி பாளையத்துல, நான் சொல்றது எங்க? பாளையத்துல, உங்க வீட்டு பக்கத்துல, அதெல்லாம் நீங்க ஒரு டென்ட் போட்டுருக்கிறீங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி, இங்க ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள இருக்கிற மாதிரி ஒரு பலிபீடத்தை கட்டி நீங்க அங்க ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கொம்புகள்ல ரத்தத்தை பூசி அடியில ரத்தத்தை ஊத்துனீங்கன்னா அது என்னதான் மாறிடும்? அது என்னதான் மாறிடும்? மூடத்தனம். அதுக்கு பேர் என்னது? ஆனா அதே இது தேவன் சொல்லக்கூடிய நியமங்களை விசுவாசித்து, நல்லா கவனிங்க, தேவன் சொல்லக்கூடிய நியமத்தை விசுவாசித்து அவர் சொன்ன மாதிரியே செஞ்சீங்கன்னா அது பேர் என்ன கிடையாது? மூடத்தனம் இல்லை. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதல். இன்னும் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். தேவன் இவ்வளவு கட்டளைகளை கொடுத்ததே எதுக்கு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவைகளை விசுவாசித்து செய்வாங்களா இல்லையான்ட்டு என்ன பண்றது? டெஸ்ட் பண்றேன்.
உதாரணத்துக்கு அந்த ரத்தம் பூசினதுனால, நல்லா கவனிங்க, ரத்தம் பூசினதுனால அந்த இடம் என்ன ஆகல? பரிசுத்தமாகல. அப்ப அது எதனால பரிசுத்தமாச்சு? அது எதனால பரிசுத்தமாச்சு அப்படின்னா, தேவன் சொன்ன நியமத்தை விசுவாசித்தாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் என்னது? விசுவாசம். தேவன் சொல்லிட்டாங்களா, செய்யணும். ரெண்டாவது, விசுவாசத்தோடு மாத்திரம் நிறுத்தல, எதுல காமிச்சாங்க? கிரியை எதுல காமிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டை எடுத்துட்டு வராங்க, இல்லைன்னா ஒரு மாட்டை எடுத்துட்டு வராங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக நிக்க வைக்கிறாங்க. ஆசாரியன் அந்த ரத்தத்தை என்ன பண்றாரு? குடிக்கிறாரு. கொம்புகள் அவங்களுக்காக என்ன பண்றாரு? அப்போ அந்த ஆட்டினுடைய ரத்தத்துல எல்லாம் வல்லமை இல்ல, மாட்டினுடைய ரத்தத்துல வல்லமை இல்ல. எதுல வல்லமை இருக்குது? அவங்க விசுவாசத்திலையும் அவங்க கீழ்ப்படிதலை காட்டினாங்க. பாத்தீங்களா? இதைதான் பார்த்து தேவன் என்ன பண்றாங்க? அந்த இடத்தை என்ன பண்றாங்க? பரிசுத்த. அப்போ காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவத்தை என்ன பண்ணாது? நிவர்த்தி செய்யாது. நல்லா கவனிங்க. காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவத்தை என்ன பண்ணாது? அதே போல வருஷத்துக்கு ஒரு முறை, அது கூட என்ன அப்படின்னா, தேவன் இவர்களை செய்வாங்களா இல்லையான்னு பாக்குறாங்க. பாருங்க, இப்போ எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் தங்களுடைய வேலையை விட்டுட்டு வந்து நிக்கணுமா? பாருங்க. அப்படின்னா அவங்க முதல்ல என்ன காட்டணும் அப்படின்னா, விசுவாசத்தை காட்டணும். இன்னைக்கு பாவ நிவர்த்தி நாள். இந்த பாவ நிவர்த்தி நாள்ல தேவன் நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணுவாங்க? அந்த விசுவாசம் யாருக்கிட்ட இப்போ இருக்குது? தேவன்கிட்ட காட்டணும் முதல்ல. இப்போ தேவன்கிட்ட காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே நிக்கணும் பாருங்க. காலையில இருந்து பிரதான ஆசாரியன் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன் மேல விசுவாசத்தை வைக்கணும். தேவன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை என்ன பண்ணணும்? அச்சு பெசராம என்ன பண்ணணும்? செய்யணும். அவர் ஏதாவது ஒண்ணு அவிசுவாசத்தை, என்னப்பா இது, காலைக்கு வேணாம், இந்த வருஷம் காலை வேணாம், இந்த வருஷம் என்ன கொடுக்கலாம்? ஆடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏதான ஒண்ணு அவிசுவாசத்துல ஏதாவது ஒண்ணு மாத்தினாருன்னு வச்சுங்களேன், அவர் என்ன அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா, தேவன் மேல அவிசுவாசம். அப்போ காளை, வெள்ளாட்டுக்கடா இவனுடைய ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்யாது. அப்படி செய்யணும் அப்படின்னா, அது நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா, இதே பலிபீடத்தை நீங்க எங்க வச்சு எங்க கட்டி அதை அந்த ப்ரொசீஜரை பண்ணாலும் அவங்க பாவம் என்ன ஆகணும்? நிவர்த்தி ஆகணும். ஆனா ஆகுமா? அப்போ ரத்தம் பியூரிஃபை பண்ணுகிறது உண்மைதான். எப்போ அப்படின்னா, எப்போ நாம் விசுவாசித்து. இதே போலதான் இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்போ அவைலபிளா? எல்லாருக்கும் அவைலபிளா? சரி, இவ எல்லாருக்கும் அவைலபிள் அப்படின்னா, எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படணும் இல்லை? ஏன் மன்னிக்கப்படல? கரெக்ட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கூட ரெண்டு தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? முதல்ல மார்க் 7வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. மார்க் 7வது அதிகாரம் 21. எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொள்ளைப்பாளர்களும். போதும். 23 வரைக்கும் நீங்க அதுக்கப்புறம் படிங்க. அங்க என்ன போட்டிருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களும் போட்டிருக்குது. இப்ப முதல்ல அவர் தன்னை பாவி என்று என்ன பண்ணணும்? உணரணும். சரி, உணர்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்கு வந்துடுறாங்களா? பாருங்க, இன்னைக்கு பூமியில நிறைய பேர் தங்களை பாவி என்று உணர்கிறாங்களா? உணர்றாங்க. ஓகே, என்ன பண்றாங்க உணர்ந்தவங்க? சரி, திருப்பி அதே பாவத்தை பண்றாங்க. வேற இல்ல, பாவத்தை நிவர்த்தி பண்றதுக்காக என்ன பண்றாங்க? ஒரு சிலர் ரோசரி பண்றாங்க, ஒரு சிலர் என்ன பண்றாங்க? உடம்பை வர்த்திக்கிறாங்க. ஒரு சிலர் எங்க பண்றாங்க? பூஜை பரிகாரம் பண்றாங்க. போன வருஷம் கூட நிறைய பேர் கும்பமேளாக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க? மூழ்கிட்டு வந்தாங்களா? ஏன் மூழ்கி எந்திரிக்காங்க?
பாவம் போயிடும். அப்ப பாருங்க, பாவி என்று எல்லாரும் என்ன பண்றாங்க, உணர்றாங்க. ஆனா அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறது இயேசுவால முடியும் அப்படின்ற விசுவாசம் எல்லார்கிட்டயும் இப்ப இல்ல. அப்ப முதல் ஸ்டெப்பு, பாவம் போகணும் அப்படின்னா ரத்தம் நம்மளை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். யாரை? இயேசு கிறிஸ்துவின் உடைய ரத்தத்தை என்ன பண்ணணும், அந்த ஈடுபலி என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் இன்னைக்கு பூமியில எல்லார்கிட்டையும் இல்ல. சரி, விசுவாசத்தை மட்டும் போதுமா? முதல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிரியையில என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் அறிக்கையிடணும். வசனம் இருக்குது பாத்தீங்களா? 1 யோவான் 1 அதிகாரம் 7 மற்றும் 9 படிக்க வேணாம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன பண்ணோம், சுத்திகரிக்கும். 9வது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம், அப்போ பாவத்தை சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல விசுவாசம், அதுக்கப்புறம் என்னது, கீழ்ப்படிதலுக்குள்ளதான் என்ன இருக்குதுன்னா கிரியை. என்னன்னா நாம் நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணணும், அறிக்கை செய்யும் பொழுதுதான் இப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நமக்கு என்ன கிடைக்குது, பாவ மன்னிப்பு கிடைக்குது. அந்த பாவ மன்னிக்கப்பட்ட அந்த நிலைமைய வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா நீதிமான் அப்படின்ற நிலைமை. கரெக்டா? இப்போ நீதிமான் அப்படின்ற நிலைமை எப்பதான் வருது, நாம எப்போ கிறிஸ்துவ கிட்ட வந்து நம்முடைய பாவங்களை நாம் பாவி என்று உணர்ந்து நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படுகிறோமோ அப்ப முதல்ல நம்ம யாராக மாறுகிறோம், நீதிமான். சரி, இப்போ இந்த கழுவப்பட்ட நம்ம பாருங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா கழுவப்படணுமா? இந்த ரத்தம் நமக்கு சாகிற வரைக்கும் தேவையா? கரெக்ட். பாருங்க, சாகிற வரைக்கும் இந்த ரத்தம் தேவை. அப்படின்னா வெளிப்படுத்தல் 3:4 நம்ம படிக்கிறோம், தங்களுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத ஒரு சிலர் எங்க இருக்கிறாங்க, சர்தையில இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க வந்து தங்களுடைய வஸ்திரத்தை ஒயிட்டாவே வச்சுக்கிட்டாங்களா? இவங்க யாரு தங்களுடைய வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாதவங்க? தங்களுடைய வஸ்திரத்தை அழுக்குப்படுத்தாத வகுப்பார் யாரு? இல்ல இங்க வந்துருங்க, நிழலுக்கு பொருளுக்கு வந்துருங்க, சபை. இப்ப சபை வந்து அழுக்கே பண்ணலையா, தப்பே பண்ணலையா? ஆனா என்ன தெரியுங்களா, இவங்க டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, சுத்திகரிச்சுக்கிறாங்க. ஆனா அதே இது திரள் கூட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் எடுத்து அதை கழுவுவதற்கு ஒரு லாங் ப்ராசஸ், பெரிய ஒரு நாட்கள் எடுத்துக்கிறதுனால இப்போ இவங்க யாரா மாறுங்கிறாங்க, திரள் கூட்டம். அவங்க கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் 7:14 படிக்க வேணா, நமக்கு தெரியும். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தங்களுடைய வஸ்திரங்களை துவைத்து வெளுத்தவர்கள். அப்படின்னா ப்ராசஸ், சுத்தப்படுத்துகிற ப்ராசஸ் யாருக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. ஆனால் சபை தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு சிறு கரைப்பட்டா கூட உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, சுத்திகரித்து கொள்ளுகிறாங்க. திரள் கூட்டம் கூட அவங்க கூட சுத்திகரிக்கப்படுவாங்க. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் கொஞ்சம் லேட்டா என்ன ஆகிறாங்க. சரி, முதல் விஷயம் என்ன அப்படின்னா ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுகிறது, பாவத்திலிருந்து நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்மை யாராக மாற்றுகிறது, நீதிமானாக மாற்றுகிறது. இதுதான் முதல் விஷயம். சரிங்களா? சரி, இப்ப 2வது இதுக்கு போயிடலாம். இப்ப ரத்தத்தை என்ன பண்ணணும், குடிக்கணும். ரத்தத்தை என்ன பண்ணணும், எப்பா இப்பதான் புதர் வயிற்றுல என்ன வாத்தீங்க, நல்ல வேலை குடிக்கலான்ட்டீங்க. இப்ப நான் இனிமேல் தைரியமா என்னப்பா சாப்பிடுவேன், ரத்த பொரியல் என்ன பண்ணிடுவேன், அடிச்சு விட்டுருவேன். சரி, பாரு இயேசுவின் ரத்தத்தை எங்க குடிக்கிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணாதவர்கிட்ட எனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லைன்ட்டாங்க. சரி, இப்போ இயேசுவின் ரத்தத்தை போய் எங்க வாங்குறது, முதல்ல எங்க வாங்கி எங்க குடிக்கிறது? முதல்ல இயேசுவின் ரத்தம் லிட்டரலா குடிக்க முடியுங்களா, குடிக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா எப்படி இதை புரிஞ்சு கொள்றது? ஏன்னா பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா
மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குது? அதனால அந்த மாம்சத்தை ரத்தத்தோட என்ன பண்ணாதீங்க அப்படி சொன்னாங்க. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? அவருடைய ரத்தத்தை, இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் எல்லா யூதர்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? சரி பாருங்க, யூதர்கள் கடைபிடித்து வந்த ஒரு உபதேசத்துல, ஒரு நியாயப்பிரமாணத்துல இது ஒரு முக்கியமான நியாயப்பிரமாணம். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா மாம்சத்தை ரத்தத்தோட என்ன பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, முஸ்லிம்ஸ் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன கேட்பாங்க? இது ஹலால் கட்டான்னு கேட்பாங்க. அதனாலதான் நீங்க ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் கடைகள்ல ஹலால் கட்டுன்னு போட்டிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க கரெக்டா நீங்க நம்புற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறோம்? ரத்தத்தை வெளியில எடுத்திருக்கிறோம். இப்போ அந்த ரத்தம் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அதே யூதர்கள்ட்ட போயிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் ரத்தத்தை என்ன பண்ணுங்க. இப்ப இது எப்படி, இது நியாயமா? இது நீங்களே சொல்லுங்க, கொஞ்சம் நியாயமா? இப்ப அவங்க கையில இருக்கிற தோரா என்ன சொல்லுது அப்படின்னா, ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது. இங்க அப்படியே இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் ரத்தத்தை புசிங்கன்றாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இப்படி பேசணும்? இல்லைன்னா இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கலாம்ல, என் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து உங்க வீட்டின் நிலைக்கால்கள்ல கொஞ்சம் பூசுங்க சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லியிருந்தா எதுக்கு மேட்ச் ஆகுது? எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதா? சரி. இல்லைன்னா இப்படி சொல்லியிருக்கலாமா? எப்படின்னா, என் ரத்தத்தை கொஞ்சம் பிடிச்சி ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் கொம்புகள்ல கொஞ்சம் பூசிட்டு மிச்ச ரத்தத்தை எங்க ஊத்திருங்க. மேட்ச் ஆகுதா? எதுக்கு மேட்ச் ஆகுது? பலிகளுக்கு மேட்ச் ஆகுது. இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்து சொல்லாம இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? என்னது? ரத்தத்தை குடிங்க. ஏன்? வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள். தேவன் சொன்னது என்ன அப்படின்னா, நான் ஆதாம் கிட்ட சொன்னேன், சரி நோவா கிட்ட சொன்னேன், உண்மைதான், அந்த ரத்தத்தை குடிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் என்ன ஆயிரும்? போயிரும். ஆனா நான் கொடுக்கக்கூடிய ரத்தத்தை குடிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வரும்? ஜீவன். நல்லா கவனிங்க. நான் ஆதாம் கிட்ட நோவா கிட்ட சொன்னது உண்மைதான், இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மைதானே? எஸ். அந்த ரத்தத்தை குடிச்சீங்கன்னா ஜீவன் போயிடும். ஆனா நான் கொடுக்க ரத்தத்தை குடிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வரும்? எப்படி? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எப்படி எப்படி குடிப்பது? எப்படி ஜீவன் வரும்? ஏன்னா லிட்டரலா இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. அப்படின்னா நமக்கு இந்த ரத்தத்தை அப்ப எப்படி குடிக்கிறது? எப்படி நமக்குள்ள ஜீவன் வரும்? அதை தான் இயேசு கிறிஸ்து அழகா உண்மையில பேசிட்டு போனாங்க. இருக்குது, படிங்க. யோவான் 15வது அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்க யாரு? கொடிகள். கொடியானது இதோட எதாவது செடியோட நிலைத்திருந்தால் என்ன பண்ணும்? மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்படின்னா பாருங்க, ஒரு செடி கூட கொடி கொஞ்சம் பாதி வெட்டி இருக்குது, பாதி சேர்ந்துருக்குது. அப்படின்னா அந்த அந்த கொடி எப்படி இருக்கும்? கொஞ்சம் பச்சையா இருக்கும், கொஞ்சம் காஞ்சிருக்கும். அதே இது கொடி கம்ப்ளீட்டா வெட்டி கீழே கிடக்குது, இப்போ கொடி எப்படி இருக்கும்? அப்படின்னா கொடி ஜீவனோட இருக்கிறதும் ஜீவன் இல்லாம இருக்கிறதும் எது கூட எதை சம்பந்தப்பட்டது? செடி கூட சேர்ந்து இருக்கிறத சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஐக்கியத்தோட இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்? நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்? ஜீவன் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஜீவன் என்ன ஆகும்? போய் வரும். இப்போ நமக்கு ஜீவன் எப்போ இருக்குது? வாரத்திற்கு ஒரு முறை ஜீவன் வருதா? அது என்னன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அப்படியே ஒரு புதிய உற்சாகம் வந்துருது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமையானா அப்படியே கொஞ்சம் கொடி வந்து
செடியில இருந்து என்ன ஆகுது, பாதி கொஞ்சம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இன்னும் கொஞ்சம், அதுக்கப்புறம் புதன், அப்புறம் வியாழன், அப்புறம் வெள்ளி, மறுபடியும் என்ன ஆகுது, கொடி சேர்றதுக்கு ஆசைப்படுது, சனிக்கிழமை. அப்புறம் பாருங்க, அப்படின்னா ஜீவன் போய்கிட்டே இருக்கணும், உடம்புல என்ன ஆயிட்டு இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். ரத்தம் சேர்ந்து இருக்கும்போது தான், ரத்தம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது தான் அந்த ஜீவன் என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமா என்ன ஆகும் அப்படின்னா பாஞ்சிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சின்ன குழந்தைகளை பார்த்துருக்கிறீங்களா? என்ன பார்த்துருக்கிறீங்க? சரி, சின்ன குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா அங்கேயும் ஓடும். ஏன்? அந்த ரத்தம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா என்ன ஆகுது, ஊறி அப்படியே பயங்கரமா என்ன ஆகுது அப்படின்னா இதாயிட்டு இருக்கு. அதே இது ஒரு வாலிபன், அவருக்கு எப்படி இருக்குது, அவரும் கொஞ்சம் துருவா இருக்கிறாரா? அதே இது இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா, ஐயா கிட்ட கேட்டா தெரியும், இல்ல இயல்பாகவே பாருங்களேன், சின்ன குழந்தை எந்த அளவுக்கு அந்த வேகம் இருக்குதோ அந்த வேகம் வந்து அப்படியே நம்ம நாட்கள் போக 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 குறையுதுங்களா? ஏன் அப்படின்னா அந்த ரத்தத்தினுடைய அந்த சுழற்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாஸ்டா ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோ என்ன ஆகுது, கம்மியாகுது, தடையாகுது. தடையாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு சிலது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அந்த கொழுப்புகள் எல்லாம் சேரும் பொழுது அந்த ரத்தத்தினுடைய ஃப்ளோ எல்லாம் என்ன ஆகுது, போகுது. ஒரு சிலருக்கு ரொம்ப கொழுப்பு சேர்ந்து அது போய் அடைச்சிருச்சுன்னா கம்ப்ளீட்டா என்ன ஆயிரும், ரத்தமே போகாம ஹார்ட் அட்டாக் வந்து என்ன ஆயிரும், ஒரேடியா எங்க போயிடுவாங்க, பரலோகம் தான் நமக்கு இங்க விட்டா. சரி, இப்போ நல்லா கவனிங்க, ரத்தம் உள்ளுக்குள்ள ஓடிச்சுன்னா தான் என்ன இருக்கும், என்ன இருக்கும், ஜீவன் இருக்கும். சரி, இப்போ நம்ம ரத்தத்தை குடிக்கிறது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா நாம் கிறிஸ்துவோடும் பிதாவோடும் சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நல்லா கவனிங்க, நாம் கிறிஸ்துவோடும் பிதாவோடும் சேர்ந்தே இருக்கக்கூடிய வாழ்க்கை. அப்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை முறை நம்மளை என்ன தெரியுமா பண்ணோம், கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை என்ன தெரியுமா பண்ணோம், பரிசுத்தப்படுத்தும். என்ன படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாய் இருக்கிறோமோ, இல்லைன்னா பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ரத்தத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ரத்தத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், குடிச்சிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா இன்னும் சொல்ல போனா அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவோடும் பிதாவோடும் என்ன பண்ணியிருக்கிறோம், ஐக்கியத்தில். சரி, இப்போ நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இல்லைன்னா ரத்தத்தை நான் குடிச்சிட்டு இருக்கிறேன், எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் சேர்ந்திருப்பேன். நான் எங்க இருப்பேன், சேர்ந்திருப்பேன். எங்க? பிதாவோடும் கிறிஸ்துவோடும் எப்பொழுதும் என்னுடைய உறவு எப்படி இருக்கும், சேர்ந்த மாதிரியே இருக்கும். இல்லைன்னா நான் வாரத்துக்கு ஒருக்கா, இல்லைன்னா நான் மாசத்துக்கு ஒரு தாட்டி, இல்லைன்னா நான் அந்த மாதிரி நம்ம உறவு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது சரியான உறவு இல்லை. அனுதினமும் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது என்னன்னா, அவரோடு நமக்கு என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். அது என்ன அவரோடு சமாதானம்? கரெக்ட், நிம்மதி சமாதானம் தான். என்ன, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில? அவரோடு எனக்கு சமாதானம் இருக்குதுன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப உதாரணத்துக்கு எனக்கும் குமரேஷ் பதற்கும் வந்து சமாதானம் இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுவேன், அவரை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடும், அவர் என்ன பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் நம்மளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அர்த்தம், சமாதானம். அதே இது இப்ப எனக்கும் அவருக்கும் ஒரு சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி இருக்கும்? நான் கை கொடுத்தாலுமே ஏதோ பட்டும் படாம என்ன பண்ணுவேன். அப்போ கிறிஸ்துவோடும் பிதாவோடும் நமக்கு சமாதானம் இல்லைன்னா நமக்கு என்ன தெரியுமா வராது, அவர் சமூகத்துக்கு போகணும்னே நமக்கு என்ன ஆகாது, தோணாது. கரெக்டா பாருங்க, அவர் சமூகத்துக்கு போகவே நமக்கு என்ன இருக்காதுன்னா ஒரு நாள் ஃபுல்லா என்ன இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. பாருங்க, அவன் பைபிள் பக்கத்துல தான் இருக்கும், ஆனா நம்ம கை வந்து ஏதோ 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆகும் அது எடுக்கிறது. அதே இது அவரோட சமாதானம் இருக்குதுன்னு வச்சுங்களேன்,
பைபிள் 3 ரூமை தாண்டி இருந்தா கூட பரவாயில்ல, ஓடி போய் நம்முடைய கால்கள் என்ன பண்ணோம், எடுக்கும் பாருங்க. ஏன்? அவரோட என்ன இருக்குது? பாருங்க. அப்ப அவரோட சமாதானமா இருக்கும் பொழுது, அவரோடு கூட ஐக்கியமா இருக்கும் பொழுது நம்மளால என்ன ஆக முடியும் அப்படின்னா, இன்னும் என்ன ஆகும், இன்னும் என்ன பண்ணலாம், பரிசுத்தமாகலாம். இல்லைன்னா பரிசுத்தல என்ன பண்ணலாம், முன்னேறலாம். அடுத்தது, நான் குடிச்சுக்கிட்டே இருக்கிற ரத்தத்தை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அது எதுல தெரியும் அப்படின்னா, எனக்கு உலகம், மாமிசம், பிசாசை எதிர்க்கணும்னு ஆசை இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. உலகம், மாமிசம், பிசாசை எதிர்க்கணும்ட்டு எனக்கு என்ன இருக்கும், ஆசை இருக்கும். எதிர்க்கிறது 2வது கட்டம். முதல்ல என்ன இருக்கணும், ஆசை இருக்கணும். பாருங்க, ஒரு படிக்கிற ஒரு வாலிபன், அவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு என்ன இருக்கும், ஆசை இருக்கணும். ஆசை இருந்தாதான் முதல்ல அதுக்கடுத்து என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். இப்ப ஒருத்தருக்கு வந்து ஆசையே என்ன தெரியுங்களா, நான் பாஸ் ஆனா போதும்னு ஆசை இல்ல. அவருக்கு நோக்கமே என்ன அப்படின்னா, நான் பாஸ் ஆனா போதும். பாஸ் அவருக்கு எவ்வளவு மார்க் தேவை, 35. ஆனா அதே இது ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு 100. அப்பனா இவங்க என்ன 2 பேரும் என்ன முயற்சி பண்ணுவாங்க, இவர் என்ன முயற்சி பண்ணுவாரு, அப்படின்னா நமக்கு முதல்ல ஆசை இருக்கணும். என்ன ஆசை இருக்கணும் அப்படின்னா, நான் உலகம், மாமிசம், பிசாசு என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். நான் எந்த அளவுக்கு ஆசைப்படுகிறேனோ, ஜெயிக்கணும்னு ஆசைப்படுகிறேனோ, அந்த அளவுக்கு தான் என்னால என்ன பண்ண முடியும், பரிசுத்தமாக முடியும். அப்போ இந்த ஆசையே எப்பதான் வரும் அப்படின்னா, நான் யாரு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும், தேவனோடும் கிறிஸ்துவோடும் இருக்கக்கூடிய ஐக்கியம். அந்த ஐக்கியம் வேணும் அப்படின்னா ரத்தம் என்ன ஆயிட்டு இருக்கணும், நம்மளுக்குள்ள ரத்தம் என்ன ஆயிட்டு இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஓடணும், எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி பயங்கரமா ஓடுமா, அந்த மாதிரி என்ன ஆகணும், ஓடிக்கிட்டே இருக்கணும் பாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு தேவனோடும் பிதாவோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பவர் கிடைக்கும் பாருங்க. என்ன கிடைக்கும், பவர். இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே சபையில ஒரே பவர் தான். கரெக்டா? பவர் இறங்கட்டும். உடனே அவருக்கு என்ன கிடைக்குது, பவர் கிடைக்குது. இப்ப நமக்கு கிடைக்குதா, நமக்கு எங்க பத்தாரு கிடைக்குது. பாட்டு பாடினா கூட ஏதோ வந்து செத்த வீட்டுல பாட்டு பாடுற மாதிரி தான் நாங்க பாடுறது. ஒரு அங்கேயாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு மோளம் அடிப்பாங்க, என்ன வந்துடும், உற்சாகம் வந்துடும். இங்க நீங்க எதுவும் பண்றது இல்ல. நீங்க பாடினா இன்னும் கொஞ்சம் தூக்கம், ஆல்ரெடி தூக்கத்துல தான் வரேன். நீங்க பாட்டு பாடி என்ன பண்ண வச்சிடுறீங்க, இன்னும் ஒரு சில நாட்கள் சப்ஜெக்ட் எடுத்து என்ன பண்ண வச்சிடுறீங்க, நிரந்தரமாக பாருங்க. அப்படின்னா அந்த ஒரு பவர் இருக்குது பாத்தீங்களா, அந்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளுக்குள்ள ஓடுதுன்னு வச்சுங்களேன். நமக்கு உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கக்கூடியவர். அந்த அந்த விசுவாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வல்லமைக்குள்ள நம்மளை என்ன பண்ணணும், கொண்டு போகும். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணணும்னா உணரணும். அது எப்போ உணர முடியும் அப்படின்னா, அந்த ரத்தத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அவரோடு கூட ஐக்கியத்துல எந்த அளவுக்கு எப்பெல்லாம் வந்து ஐக்கியப்பட முடியுமோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும், ஐக்கியப்படணும். சரி, இப்ப சகோதரிகள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, சமையல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஐக்கியப்படலாமா? கேட்டுட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கோங்க. சரி, நல்லதுதான். சும்மா ஏதோ இருக்கிறதுக்கு ஏதோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்படின்னா முடிந்த அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு ஐக்கியத்தை உண்டாக்கி கொள்ள முடியுமோ, ஏதோ ஒண்ணு சும்மா போட்டு எதையோ ஒண்ணு சிந்திச்சுட்டு இருக்கிறதுக்கு, ஏதோ ஒண்ணு செல்லுல அங்க ஒரு சைட்ல வச்சுட்டு, ஏதோ ஒரு 2 வார்த்தையாகனா, 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 வார்த்தையாகணும் நம்ம காதுக்கு என்ன ஆகும், ஏதோ ஒண்ணு மைண்டுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு வாய்ப்புகளை நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், ஏற்படுத்திக்கணும். எதுக்கு? ஐக்கியப்படுவதற்கு. யார் கூட ஐக்கியப்படுவதற்கு? தேவனோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியப்படுவதற்கு. எந்த அளவுக்கு நம்ம ஐக்கியப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவோடைய ரத்தத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், குடிச்சுக்கிட்டே இருக்கோம். குடிக்க 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 நம்மளோட வாழ்க்கையில என்ன ஆகும், என்ன ஆகும், பரிசுத்தமாக்கப்படுவோம். அவன் முதல் நிலைமை எந்த நிலைமை, நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. அது எப்போ கிடைக்குது, கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது. 2வது நிலைமை என்ன அப்படின்னா,
கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குடிக்கிறதுனால நம்ம என்ன எந்த நிலைமைக்கு போவோம்? இன்னும் பரிசுத்தமாகப்பட்ட நிலைமை. சரிங்களா? இப்ப படிங்க, இதை மட்டும் படிங்க. ஆகவே பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் ரத்தத்தை தெளிப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. ரத்தத்தை தெளிப்பது என்பது நீதிமானாக்கப்படுவதை குறிக்கிறது. ஆனால் சபையினால் பாத்திரத்தில் பானம் பண்ணப்படுவது என்பது நீதிமானாக்கப்படுதலை மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்படுவதையும் குறிக்கிறதாய். புரியுதுங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப நம்ம சரி. இப்ப அடுத்தது ரத்தத்தினுடைய இன்னொரு அணு என்ன பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணோம்? நோய் எதிர்ப்பு சக்தி. சரி, இப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி நமக்கு வந்துச்சு? உதாரணத்துக்கு கொரோனா வந்துச்சு. கொரோனால யாருக்கெல்லாம் கொரோனா வந்துச்சு? சரி, வீக்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொரோனா வந்துச்சு. இன்னும் ஒரு சிலர் கொரோனா வந்துச்சு, ஆனா பாடி என்ன பண்ணிக்கிச்சு? ஒரு சிலர் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேக்சின் என்ன பண்ணிக்கிட்டாங்க? போட்டுக்கிட்டாங்க. சரி, எப்படி அந்த உடம்பு இது நமக்கு தேவையில்லாததுன்றதை கண்டுபிடிக்குது? அதுதான் என்ன அப்படின்னா வெள்ளை அணுக்களுடைய வேலை. இப்ப வெள்ளை அணுக்களுக்கு என்னத்துனா ஒரு சிலது தெரியும், இதெல்லாம் நம்ம பாடிக்கு தேவையில்லாத செல்லு, வைரஸ் அப்படின்ட்டு என்னது தெரியும். இது நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னு உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகி அந்த அணுவை என்ன பண்ணும், அந்த வைரஸ் என்ன பண்ணும்? கொல்லும். ஆனா ஒரு சிலருடைய வெள்ளை அணுக்களுக்கு இது தெரியாது. இது இந்த மாதிரி ஒருத்தன் வருவான், ரெண்டு கொம்பு வச்சிருப்பான், பெரிய வால் இருக்கும், கருப்பா இருப்பான். யார் அவன்? கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி தெரியாது ஒரு சில வெள்ளை அணுக்களுக்கு. இப்ப அந்த மாதிரி வெள்ளை அணுக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க பாரு, இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அது வந்து வைரஸ். இந்த வைரஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடிச்சு என்ன பண்ணுங்க? கொல்லுங்க. சரி, இதை சொல்லணும் அப்படின்னா முதல்ல சொல்றதுக்கு அங்க பாடியில தானே ஒன்று இருக்கணும்ல. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேக்சின். அதுக்கு பேர் தான் என்னது? தடுப்பூசி. இப்ப தடுப்பூசி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒருத்தருடைய உடம்புல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிளட் எடுப்பாங்க. பிளட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா செரம் அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த செரம்குள்ள தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வெள்ளை அணுக்களை உடைய விஷயங்கள் இருக்கும். இப்போ அதை எடுத்து இப்போ அந்த வெள்ளை அணுக்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேக்சினா மாற்றி இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவாங்க? செலுத்துவாங்க. அப்படின்னா ஆல்ரெடி ஒரு உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தூக்கி இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க? இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க. சரி, இப்போ அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை படிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவராகும்படி. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கங்களை என்ன பண்ணுங்க? தரிச்சுக்குங்க. அப்படின்னா வேக்சின் போட்டுக்குங்க. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு நீங்க என்ன போட்டுங்க? தடுப்பூசி போட்டுங்க. சரி, இப்ப இந்த தடுப்பூசியை நான் யார்கிட்ட வாங்குறது? நீங்க தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் எல்லாம் வாங்கிக்கலாமா? கவனிங்க, இங்கதான் யார் வர்றது அப்படின்னா இயேசுவின் ரத்தம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஆல்ரெடி இந்த சாத்தானை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஜெயிச்சிருக்கிறாங்களா இல்லைங்களா? கரெக்ட். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சாத்தானை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. படிங்க எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 2:18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியர்களாகும்படி இவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக இருந்திருக்கிறார். 2:18. ஆகையால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறதற்கு உதவி செய்வார். சோதிக்கப்பட்டு
பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம். பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் சோதிக்கப்பட்டாங்களா இல்லைங்களா? கரெக்ட். சோதிக்கப்பட்டு இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா ஜெயிச்சாச்சு. அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? அந்த தடுப்பூசி, அந்த தடுக்கும் மருந்து. இப்ப அந்த தடுப்பு மருந்தை இப்ப என்ன பண்ணிக்கணும்? இப்ப என்ன பண்ணணும்? நாம வாங்கிக்கணும். நாம எப்ப வாங்குறது? நாம வாங்கணும். இப்ப எப்ப வாங்குறது? மார்ச் 31 வாங்குறதா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை வாங்குறதா? இப்ப தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய கிருபாசனத்துக்கு போய் நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நீக்கி நமக்கு இந்த பிசாசோடும் சாத்தானோடும் உலகத்தோடும் ஜெயிப்பதற்கு பலன் தர்றதுக்கு யாரால முடியும்? யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவால முடியும். இப்ப பாருங்க, இப்போ பிசாசின் தந்திரம் நமக்கு தெரியுமா தெரியாதா? என்ன இவ்வளவு சீக்கிரமா சொல்லிட்டீங்க? உண்மை, பிசாசின் தந்திரம் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அவன் எந்தெந்த தந்திரத்துல எல்லாம் நம்மள உழ வைக்கிறான் நமக்கு தெரியுமா தெரியாதா? சரி, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதே இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு, தேவனே இந்த மாதிரி இந்த தந்திரங்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணி வச்சிடறான், இப்ப இந்த தந்திரங்களை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க? பலன் கொடுங்க. இல்ல தடுக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க? தடுப்பூசி கொடுங்க. தடுப்பூசி இருக்குது. நீங்க எபேசியர் 6வது அதிகாரம் 11 இருந்து நீங்க படிச்சீங்கன்னா எல்லா தடுப்பூசியும் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா உன்னியும் எடுத்து என்ன பண்ணிக்கிறது இல்லை. அது போட்டாதான் என்னால என்ன பண்ண முடியாது. அப்போ தடுப்பூசி ஆல்ரெடி எல்லாம் இருக்குது பைபிள்ல. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும்? பயன்படுத்தி கொள்ளணும். இப்ப நல்லா கவனிங்க. முதல், இயேசுவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுகிறது? நீதிமானாக்குகிறது. அடுத்து, அந்த ரத்தத்தை குடிக்கிறது நிமித்தமாக நான் அவரோடும் பிதாவோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறது நிமித்தமாக நான் என்ன ஆகிறேன்னா பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ள என்ன ஆகிறேன்? கடந்து. இப்ப நான் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் பிசாசு, உலகம், சாத்தான் அவரை என்ன பண்ணி கொண்டிருக்கணும்? எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அந்த நோய் என்ன பண்ண வரும்? அட்டாக் பண்ண வரும். ஆனா நான் என்ன பண்ணக்கூடாது? அந்த நோய் என்னை மேற்கொள்ள விடக்கூடாது. ஏன்னா வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நோயை என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பிசாசினுடைய தந்திரங்களுக்கும் அவனுடைய எல்லா வஞ்சனைகளுக்கும் எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ண உதவி செய்யும். சரி, இப்போ இது மூணும் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். நடந்துச்சு அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா படிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? சரி, இப்போ என்ன பண்ணா ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியம். இப்ப பாருங்க, ரத்தம் எதுக்குள்ள இருக்குது? பாத்திரத்துக்குள்ள இருக்குது. அப்படின்னு அந்த பாத்திரம் எதை அடையாளப்படுத்துகிறது? கேரக்டர். ஓகே, சரி பாருங்க, பாத்திரம் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில அனுபவங்கள். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில அனுபவங்கள். சரி, இப்போ நம்ம கையில பாத்திரம் இருக்குதா? இப்ப நம்ம கையில பாத்திரம் இருக்குதா? சரி, இந்த பாத்திரத்தை யார் கொடுத்தது? அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கலையா? அப்ப தேவன் கொடுக்கலையா? இப்படி சொன்னா அப்படி ரெண்டு பேர் பாருங்க. வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். அப்படின்னா பாத்திரம் யார் கொடுத்தது?
தேவன் யார்கிட்ட? இயேசு கிறிஸ்து கிட்ட. இப்ப இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்லா குடிச்சாச்சு. பாருங்க, அந்த பாத்திரத்துல நிறைய அனுபவங்கள் இருந்துச்சு. எப்படிப்பட்ட அனுபவங்கள் அப்படின்னா, அந்த அனுபவத்தினுடைய உச்சகட்டம் தான் 24 மணி நேரம். அதுல நிறைய அனுபவங்கள், அவமானமாகிய அனுபவம், அவலட்சணமாகிய அனுபவம், இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சுன்னா இயேசு கிறிஸ்து குடிச்சாச்சு. இப்போ மிச்சம் இருந்ததை நமக்கு கொடுத்துட்டு அதை நீங்க என்ன பண்ணுங்க, நிறைவேற்றுங்க அப்படின்னு நம்ம கையில கொடுத்தா, இப்போ நம்ம கையில என்ன பாத்திரம் இருக்குது? இப்போ நம்ம கையில என்ன பாத்திரம் இருக்குது? இயேசு கிறிஸ்து குடிச்சு கொடுத்த நம்ம அந்த பாத்திரம் நம்ம கையில இருக்குதா? இருக்குதா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய நேரத்துல அந்த பாத்திரம் இல்ல, இன்னொரு பாத்திரம் நம்ம கையில இருக்குது. இன்னொரு பாத்திரத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? இன்னொரு பாத்திரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பைபிள்ல 2 பாத்திரம் இருக்குது. பேய்களின் பாத்திரம். என்னது? டெவில்ஸ் கப். பாருங்க, நிறைய நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் பாத்திரத்தை கையில வச்சுட்டு நினைக்கிறோம். ஆனா கிறிஸ்துவின் பாத்திரத்தை கையில வைக்கலாங்க. யாருடைய பாத்திரத்தை கையில வச்சுட்டு இருக்கிறோம்? தேவனுடைய பாத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நான் கிறிஸ்துவின் பாத்திரத்துல குடிச்சிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா யாருடைய பாத்திரத்தை கையில வச்சுட்டு இருக்கிறோம்? சரி, அது என்ன பேய்களுடைய பாத்திரம்? உலக காரியங்கள். ஓகே, வேற? சரி, சிம்பிளா சொல்லிடுறேன். என்னுடைய சுயத்திற்கு நான் என்னெல்லாம் செய்யறனோ அது எல்லாமே என்ன பாத்திரம்? பேய்களுடைய பாத்திரம். உதாரணத்திற்கு, இப்போ கிறிஸ்து எனக்கு முன்னாடி ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ கிறிஸ்து எனக்கு முன்னாடி ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த அனுபவத்தை அப்படியே பார்க்குறேன். பார்த்துட்டு சொல்றேன் கிறிஸ்து கிட்ட, கிறிஸ்துவே இதெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. ஏன் குடிக்க முடியாது அப்படின்னா, இதுல வந்து இவ்வளோ கசப்பு இருக்குது, இதுல இனிப்பு எவ்வளோதான் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கேன், என்னுடைய சித்தம். இது என்னது? இதுல வந்து இனிப்பு நிறைய இருக்குது, கசப்பு அந்த கொஞ்சம் அங்க ஒட்டிட்டு இருக்குது பாருங்க, அதான் கசப்பு. இப்படி எந்த இடத்துலையும் தேவனுடைய சித்தத்திற்கு பதிலாக நான் என்னுடைய சித்தத்தை செய்யறேன் அப்படின்னா, நான் பிசாசின் பாத்திரத்தை கையில வச்சுக்கொண்டு பிசாவின் பாத்திரத்துல குடிச்சிட்டு இருக்கிறேன்னு நான் என்ன பண்றேன், நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நான் குடிச்சிட்டு இருக்கிறது எதுல அப்படின்னா, தேவனுடைய சித்தம். நல்லா கவனிங்க. ஒரு சில நேரங்கள்ல தேவனுடைய சித்தம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிதான் இருக்கும்? தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படிதான் இருக்கும்? கசப்பதான். ஆனால் அந்த கசப்பான அனுபவங்களுக்குள்ள போனாதான் நம்ம வாழ்க்கையில நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். சாக்ரிஃபைஸ் என்னது? தியாகம். என்னது? தியாகம். இப்படி நீங்க தியாகம் பண்ணும் பொழுது தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சஃபர் பண்ண முடியும். சஃபர்னா என்னது? பாடுகள். நல்லா கவனிங்க. பிதாவின் பாத்திரத்திலிருந்து குடிச்சிங்கன்னா தான், பிதாவின் பாத்திரத்திலிருந்து குடிச்சிங்கன்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தியாகம் பண்ண முடியும், பாடுகளுக்குள்ள போக முடியும். இல்ல நான் பேய்களுடைய பாத்திரத்துல இருந்து தான் குடிப்பேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில தியாகம் பண்ண தேவையில்ல, பாடு அனுபவிக்க தேவை இல்லை. ஆனா இந்த பாத்திரத்துல இன்னொரு பகுதியும் இருக்குது. இந்த பாத்திரத்துல இன்னொரு பகுதியும் இருக்குது. அந்த பகுதி தான் என்ன தெரியுங்களா? சந்தோஷம். அந்த பகுதி தான் என்னது? சந்தோஷம். சரி, நீங்களே யோசித்து பாருங்க. இப்போ தேவன் நமக்கு எப்பவுமே கஷ்டம், அவமானம், பாடு, துன்பமே கொடுத்துட்டே இருக்கிறாங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? இல்ல. எப்பவுமே நமக்கு கஷ்டம், அவமானம், பாடு, துக்கம், துன்பம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவனே உமக்கு நன்றி, உங்க மகனுக்கு நன்றி, நான் என்ன பண்றேன் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை தாழ்மையுடன் உங்களிடத்தில் சமர்ப்பித்து விட்டு இருந்த இடம் தெரியாமல்
ஓய்வு வருகிறேன், ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம். ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாருங்க, 3.5 வருடம். அந்த 3.5 வருடத்துக்குள்ள அதிகமான தியாகம் இருந்துச்சு, அதிகமான என்ன சொல்லலாம் அப்படின்னா பாடுகள் இருந்துச்சு. கிறிஸ்துவுக்கும் சந்தோஷம் இருந்துச்சு. பாருங்க, கிறிஸ்துவுக்கும் சந்தோஷம் இருந்துச்சா? அவருக்கு சந்தோஷமே என்ன அப்படின்னா அப்பாவினுடைய வேலையை செய்கிறது தான் அவருக்கு சந்தோஷம். இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில சந்தோஷம் ஏதோ ஒரு விதத்துல அப்பாவோட ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால இருந்துச்சு. இப்போ அதே போல நமக்கு சந்தோஷம் இருக்குதா இல்லையா இந்த பாதையில? உண்மையா உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, சந்தோஷம் இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. சந்தோஷம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இந்த பூமியில இந்த ஓட்டத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆனா என்ன தெரியுங்களா, அவரவருடைய வளர்ச்சிக்கு தக்கதாக, அவரவர்களுடைய அனுபவங்களுக்கு தக்கதாக தேவன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் தியாகம், கொஞ்சம் பாடுகள். அப்போ தியாகம் செய்ய வேண்டிய இடத்துல தியாகம் செய்யணும், பாடு அனுபவிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும், பாடு அனுபவிக்கணும். ஆனா நல்லா கவனிங்க, எப்பவுமே இருக்காது. நல்லா கவனிங்க, எப்பவுமே. ஆனா வரும், வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், தயாரா இருந்து தியாகம் செய்யணும், பாட வேண்டியிருக்கணும். நம்ம தயாரா இல்லைன்னா அனுபவம் நமக்கு வரும். ஆனா அந்த அனுபவத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தேவனே இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அதனால இந்த பாத்திரத்துல என்ன பண்ணுங்க, இந்த பாத்திரத்தை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நீங்கும்படி அருள் செய்யுங்க அப்படின்னா இந்த பாத்திரம் எனக்கு வேணான்னு. நல்லா கவனிங்க, உலகத்திற்கு இந்த பாத்திரத்துல பங்கு கிடையாது. அதானா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல உலக ஜனங்கள் அவமானப்படணுங்களா, வெட்கப்படணுமா, அசிங்கப்படணுமா, சத்தியத்திற்காக கிறிஸ்துவுக்காக பண்ணணுமா? தேவையில்லை. அங்க தியாகம் அங்க தானே செய்யணுமா? இல்ல. ஏன்னா அங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை. அழைப்பு, கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிற அழைப்பு யாருக்கு மட்டும்தான், இப்பந்தான். அப்ப இல்லை. அவங்க உலக ஜனங்கள் வெறும் அப்பம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஈடுபடியை விசுவாசிப்பாங்க. கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிற அவசியம் அவர்களுக்கு இல்லை. அதனால அந்த பலனும் இல்லை. எந்த பலன், மகிமை, அந்த பலன் இல்லை. ஆனா நமக்கு தான் அழைப்பு இருக்குது, நமக்கு தான் பாடுபடுகிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நமக்கு தான் பரலோகத்துக்கு போறதுக்கும் என்ன இருக்குது, சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நான் செய்யாம நான் இப்படி நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். எப்படி அப்படின்னா படிங்க, எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று உடன்படிக்கையின் ரத்தத்தை தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. அப்படின்னா பாருங்க, நம்ம இவ்வளவு ப்ராசஸ்ல இருக்கிறோம். எவ்வளவு இல்லைன்னா முதல்ல கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீதிமானாக்கப்படுகிறோம். அடுத்து கிறிஸ்துவின் ரத்தத்தை குடிக்கிறதுனால, அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அடுத்தது இந்த பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். அப்படின்னா அனுதினமும் பிசாசு, உலகம், மாமிசம் இதை என்ன பண்ணிட்டு இருக்கணும், அது எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது எதிர்த்துக்கிட்டே நிக்கிறது மட்டும் இல்லாம கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும், பானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில நேரம் கசப்பு, சில நேரம் தியாகம், சில நேரம் பாடுகள், பல நேரம் சந்தோஷம். கரெக்டா? பல நேரம் சந்தோஷம். இப்போ இந்த அனுபவங்கள் எல்லாம் வாங்கிட்டே இருந்தா நல்லது. ஆனால் சில நேரங்கள்ல ஒரு சிலர் தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை என்ன பண்ணிடுவாங்களாம், அசுத்தம் என்று எண்ணிடுவோம். அது எப்படி அசுத்தம் என்று எண்ண முடியும்? சரி, இதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக உதாரணத்திற்கு, இப்போ சங்காரதூதன் கடந்து போகும் பொழுது அந்த முதற் பலன் எங்க இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்படின்னா ரத்தம் பூசப்பட்ட இது வீட்டுக்குள்ள. இப்போ அந்த முதற் பலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னாலலாம் உள்ள இருக்க முடியாது. அது என்ன, அதான் நீங்க ரத்தம் பூசிட்டீங்கல்ல, அவர் என்ன பண்ணிட்டு போவாரு, தூதன் என்ன பண்ணிட்டு போவாரு, பார்த்துட்டு போயிடுவாரு. அதான் ரத்தம் பூசியா இருக்கு,
நான் என்ன பண்றேன், வெளில போய் ஒரு வாக்கிங் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. இப்போ சப்போஸ் வாக்கிங் போயிருக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், சங்கார தூதன் வர்றாரு, என்ன நடக்கும் அப்படின்னா, தன்னை உடன்படிக்கை பண்ணின ரத்தத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா மீறி இருக்கிறார். பாருங்க, நிலைக்கால்கள்ல பூசப்படுகிறது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, நம்ம இருதயத்துல கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கணும், நீதிமானாக்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, விசுவாச வீட்டுக்குள்ள இருக்கணும். வீடு எதை அடையாளப்படுத்துகிறதுனா விசுவாச. இப்ப விசுவாச வீட்டுக்குள்ள ஐக்கியத்திலே இல்லை. அதாவது இந்த ஐக்கியத்துல இருந்தே நான் வெளியில போறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணங்களுக்காக. முதல் காரணம் என்னதான் இருக்கலாம் அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடும் பிதாவோடும் சரியான ஐக்கியத்துல இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப எனக்கு என்ன வராது, இன்ட்ரெஸ்டே இருக்காது. என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்காது? முதல்ல தேவனோடு ஐக்கியப்படணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அடுத்தது உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது. அடுத்தது சபை கூடி வருதல் எனக்கு எப்படி இருக்காது, வேண்டாம் வெறுப்பா இருக்கும். அப்போ இதெல்லாம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் என்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னா, எப்படி நான் அசுத்தம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பாவத்துல விழுந்துட்டு உடனே நான் என்ன பண்ணணும், எந்திரிச்சு என்னை பரிசுத்தம் பண்ணி நான் மறுபடியும் என்ன பண்ணணும், அதை ஜெயிக்கிறதற்கான வேலைகளை நான் என்ன பண்ணணும், தேடணும். ஆனா நான் தேடாம நான் இன்னும் அதே வாழ்க்கையில அப்படியே ஜீவிக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எந்த லைஃபே பெட்ரு, அப்படின்னா பாவத்தோடு வாழுகிறது எனக்கு எப்படி தோணுகிறது, நல்லதாக தோணுது. அப்படின்னா எனக்கு பிடிச்ச வாழ்க்கை இப்ப என்னது, இப்போ பாவ வாழ்க்கை. அப்படின்னா தேவன்கிட்ட இருந்து சகாயம் செய்யும் கிருபையை பெறணும். கிறிஸ்துவ போயிட்டு நான் என்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மறுபடியும் பரிசுத்தம் பண்ணி என்னை பரிசுத்த ப்ராசஸ்க்குள்ள நான் என்ன பண்ணிக்கணும், என்னை ஈடுபடுத்திக்கணும். பாருங்க, இப்போ ஒரு ஒரு இதுல தண்ணி வைப்பாங்க. நாம தான் கீழே விழுந்துட்டோம்னா நம்ம தான் போய் என்ன பண்ணிக்கணும், கழுவிக்கணும். ஆனா இப்போ எல்லாமே இருக்குது. கிறிஸ்துவனுடைய ஈடுபலி இருக்குது. பிதா நம்ம மேல எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் நம்மளை தண்டித்து நாம ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா, ஒரு சில பாவங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்குது, தண்டனை கூட ரொம்ப நல்லதுதான். இன்னைக்கு நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா, ஆதார வசனத்துல பிதா நேசிக்கிற பிள்ளைய என்ன பண்றாங்க, சிக்ஷிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. எதுக்காக? அந்த பிள்ளை மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், தப்பு பண்ணணும். ஆனா இப்போ என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை நான் அசுத்தம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னா, கிருபாசன தண்டைக்கு போறதில்லை. தேவனுடைய அந்த கிருபையை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா விருதாவாக எண்ணி இன்னும் என்னையே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாவத்துக்குள்ளேயே உட்படுத்தி அந்த வஸ்திரத்தை நான் இன்னும் என்ன பண்ணிக்கிறேன், கரைப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். கரைக்கு மேல கரை. ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா, எனக்கு அந்த வஸ்திரத்தை போட்டுக்கிறதுக்கு எனக்கே பிடிக்காது. அவங்க என்ன தெரியுமா பண்ணிடுவாங்க, கடைசியா இந்த மாதிரி 2ஆம் மரணத்துக்கு போறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வஸ்திரத்தை கலட்டிடுவாங்க. கலட்டி கிறிஸ்துவின் கொடுத்த நீதி என்ன பண்ணிடுவாங்கன்னா உதறிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஈடுபடியே இல்லைன்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. அப்படின்னா ஈடுபடியே இல்லை அப்படின்னா நான் செய்த பாவத்திற்கு இந்த பூமியில கிறிஸ்துவனுடைய ரத்தம் கூட என்ன ஆகாது, கிறிஸ்துவனுடைய ரத்தம் கூட என் பாவத்தை என்ன பண்ண முடியாது, கழுவ முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா எனக்கு இனிமேல் இந்த பூமியில யாருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை, யாருடைய பரிந்து பேசலும் எனக்கு தேவையில்லைன்ட்டு உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிறிஸ்துவனுடைய நீதியை கலட்டி போட்டு தங்களுடைய சுயநீதியை போட்டுக்கொண்டு கடைசி வரைக்கும் பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலே என்ன பண்ணிடுவாங்க, மறி. இதுதான் அந்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறது. பாருங்க, இப்போ நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கணும் அப்படின்னா, முதல் நிலைமையில இருக்கணும். நீதிமான் ஆக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த ப்ராசஸ்ல போயிட்டு அதில் ஏன் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, பாவத்தை தொடர்ந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கணும், எதிர்த்து கொண்டே இருந்து கையில கொடுக்குற அந்த பாத்திரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், குடிச்சுக்கிட்டே இருக்கணும்.
ஆனா இவைகள் செய்யல அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த இதுக்கு போயிடும். உடன்படிக்கையின் ரத்தத்தை என்ன பண்ணிடுவோம்? அசுத்தம் என்று. சரிங்களா? அப்ப இந்த ஒரு பாடத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு கவனமாக கொள்ளலாம். கடைசியாக இந்த பாடத்துக்கு முடிவாக ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு 2:11. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைப்போம். பாருங்க, அவரோடு கூட என்ன பண்ணலாம்? மரிக்கலாம். அவரோடு கூட மரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவரோடு கூட மரிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம உடம்புல இருந்து ரத்தம் போகணும். ரத்தம் போகணும்னா என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில உண்மையா என்ன பண்ணணும்? தேவன் தாமே உண்மையாக வாழ்ந்து அந்த பரலோக ரட்சிப்பை ரட்சகரோடு சுதந்திரிக்க நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.